அவங்க செஞ்ச செய்ப்பா என்ன செய்யறாங்க. இழுத்தா அப்படியே வந்துருவோமா கூட. வா வா ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப என்ன ட்ரை பண்ணு. வேகம் போட்டு எங்க வரேன். இங்க என்ன இழுக்க ட்ரை பண்ண என்ன ஆகும். எவ்வளவு வேணா இழு, எவ்வளவு வேணா இழுத்துக்கோ. முடிஞ்ச இழுத்துக்கோ. இது வரைக்கும் இழுகிற வரைக்கும் நான் பாத்துட்டு போனா கூட. வா இது வரைக்கும் இழுத்தா அப்படியே விழும் காரணத்திலேயே ஒண்ணு. சரி நான் வந்து கொஞ்சம் பலம் ஆணு பெண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே இப்ப நான் பண்றேன். போட்டு இழுக்கிறாங்க. பாருங்க நான் இழுத்தாலும் அவங்க வந்து இவ்வளவு டைம் இருக்கு. அடிக்க ஆரம்பி பாருங்க. எங்க அடி வெளா எலும்புல ஓங்கி கொடுத்துடலாம். இது வந்து நாங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப்ன்றதுனால ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம்னு கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சு காட்டுறோம். ஓங்கி அடிச்சோன்னா வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல விட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. அதே போல இது ஈஸியாவே ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஒண்ணு ஃபுல்லா லாக் பண்ணல. அவங்க வந்து வெறும் காதை தான் இப்படி பிடிச்சிருந்தாங்க. இப்படி பிடிச்சிருந்தா இருக்கு கோர்த்து பிடிச்சிருந்தா கூட சரி ஓகே வராதுன்னலாம். இப்படி பண்ணும்போது தள்ளு, அப்படி தள்ளினாலே வெளியே போயிடும் அது காது. இன்னொன்னும் பண்ணலாம். இங்க புடிச்சுக்கினேன் லிவர் அப்படி ஓங்கி விட்டோன்னா முடிஞ்சது. இதை விட எளிமையான செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் இருக்கு. இதை விட எளிமையா ஈஸியா தப்பிச்சுக்கிறதுக்கான நிறைய யுக்திகள் வந்து சிலம்பம் மற்றும் குத்து வரிசையில இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா இருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமான்றதை நீங்க எல்லாருமே செக் பண்ணணும். ஓகேவா? அது நடைமுறைக்கே சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து காட்டுறாங்க.